வாங்க ஆயிஸ்டர் மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே இட்லிக்கு கூட நல்லாயிருக்குங்க. ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி பண்ணலாம். 1/4 கிலோ ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி முந்திரி ஒரு 5, 1 டீஸ்பூன் கசகசா தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மஷ்ரூமை கத்தியால் கட் பண்ணணும்லாம் இல்லைங்க. கையாலே சின்ன சின்னதாக பிச்சு வார்ம் வாட்டரில் ஒரு டைம் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி இருக்கக்கூடாது. மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி 2 சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் இதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. வதக்கும் போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தீங்கன்னா அதில் தண்ணி விடும். அதிலே அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துடும். மஷ்ரூம் பாதி அளவு வெந்துடும். இப்போது வீட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், சோம்பு சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு ஊற வச்சுருக்கிற முந்திரி கசகசாவையும் சேர்த்து ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இங்கே சொல்ல மறந்துட்டேங்க, உருளைக்கிழங்கும் இது கூட சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சு குருமா பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். அதையும் இது கூட மசிச்சு விட்டுக்கிறேன். இப்போ ஏற்கனவே ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, அந்த தண்ணியே போதுமானது. இப்போது டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்தாலும் இந்த டைமில் சேர்த்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை, கொத்தமல்லியை நல்லா தூவி விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. சப்பாத்தி, தோசை, இட்லி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னும் சொல்லணுன்னா புலாவ் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வரக்கூடிய 2026 வருடம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு பிடித்தமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். வேறொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.